என்ன இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற அவன் சொல்கிறான். சரி என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கோ, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். பார்த்தா மாப்பிள்ளைலாம் வராங்க. மாப்பிள்ளைலாம் வந்துட்டு நல்லா கண்ணாடி போட்டு நல்லா வெள்ளையாக உட்காண்ட்ருக்கான். பாட்டி வந்து மாப்பிள்ளையை நல்லா பார்க்குறாங்க. பாட்டிக்கும் பிடிச்சி போயிடுது. நல்ல மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ சொல்கிறா, ஜானகி பெரியப்பா கிட்ட சொல்கிறா, எனக்கு மாப்பிள்ளைலாம் பிடிக்கல, அது எப்படி ஒரு பையன் கூட லவ் பண்ணி சுற்றிக்கிட்டு இப்போ இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது கேட்ட உடனே பெரியம்மாவுக்கு செமையாக கோவம் வந்து, என் பொண்ணை பற்றி தப்பாக பேசுறியா அப்படின்னு சொல்லி செமையாக அடிச்சிடுறாங்க. ஜானகி அம்மா வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன் புருஷன் வேற ஒருத்தி கூட இருக்கான்றதுக்காக என் பொண்ணை வந்து தப்பாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் ஜானகியை வந்து இந்த பெரியம்மா பொண்ணு வந்து இந்த மாதிரி ஏன் இப்படிலாம் பண்ணுற, நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தானே இருக்கேன் அப்படின்றான். அப்போ ஜானகி சொல்கிறான், ஏன் நீ ஓடிப்போயேன், நீ அவன் கூட ஓடிப்போ, சந்தோஷமாக இரு, நீ ஏன் அந்த மாதிரிலாம் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுற அப்படின்றாங்க. அப்போ அங்கே ஏதோ சத்தம் கேட்குது. பார்த்தா பாட்டி கீழே விழுந்துட்டாங்க போல இருக்கு. பாட்டியை வந்து 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. ஐயோ இனி இந்த பாட்டியை வேற பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க ஜானகியோட அம்மா. இந்த பக்கமாக வந்து பேய்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் சேர்த்து வைங்க, ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நம்ம பார்க்கலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கும் வந்து பார்க்கும்போது யாரோ வந்து கூப்பிடுறாங்க. பார்த்தா அந்த லவர் பாய் தான் வந்து கூப்பிடுறான். அவன் வந்து கேட்குறான், ஏதாவது வழி இருக்கா நாங்கள் செய்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் ஒரு வழி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்து இவளோட ஜானகியோட அம்மாவுக்கு வந்து லெட்டர் வருது அவங்க அப்பா கிட்டேருந்து. அவங்க அப்பா சொல்கிறார், நான் கல்யாணம் காலையிலேயே வந்து நைட்டே போய்டுவேம்மா அப்படின்ட்டு. அவங்க அம்மா கோவப்படுறாங்க. எதுக்கு காலைல வந்து நைட்டு போகிறதுக்கு அவருக்கு இது வரணும் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பார்த்தா இந்த லவர் பாய் தான் இங்கே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான் கல்யாண வீட்டில். இது மேலேருந்து இந்த பொண்ணும் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப கவலையாகவும் இருக்காங்க 2 பேரும். ஏன்னா 2 பேருக்குமே வந்து கல்யாணன்றதுனால ரொம்ப கவலையாக இருக்காங்க. அப்புறம் தான் நைட்டு தான் தெரியுது பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாருக்கும் போயிட்டு பாட்டியை பார்க்குறாங்க. ஐயோ இந்த டைமில் போய் இந்த பாட்டி செத்துருச்சு. அப்போது வந்து பெரியப்பா சொல்கிறாரு, பாட்டி இறந்தது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது, இது தெரிஞ்சிருச்சுன்னா கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்றாங்க. பார்த்தா அடுத்த நாள் காலையில் ஜானகியோட அம்மா வராங்க. அம்மா வந்துட்டு அப்பா சொல்கிறாங்க, அப்பா வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்பா வந்துட்டு ஜானகியை வந்து கூப்பிட்டுட்டு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப கோவம். ஏன்னா இவ்வளோ நாள் வரவே இல்லை, நீங்கள் யாரையும் வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அப்போ அப்பா சொல்கிறார், நீ இப்படிலாம் பேசுகிற, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, அங்கே பாரு இந்த லேடி தான் எல்லாரும் சொல்கிறாங்க நான் வச்சுருக்கேன்ட்டு. இவங்களை பார்த்தா நான் வச்சுருக்கிற மாதிரியா இருக்குது, அந்த பொண்ணு வேலைக்காரி, அந்த பொண்ணுக்கு எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறா, அதனால் நான் அவளை வந்து கூட கூட்டிகிட்டு வரேன், மற்றபடி எதுவுமே எங்களுக்குள்ளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு எல்லாமே புரியுது. அப்புறம் இவ ஜானகி வந்து பாட்டியை பார்க்கணும் அப்படின்ட்டு பாட்டி ரூமுக்கு போகிறா. ஆனால் அந்த வேலைக்காரர் வந்துட்டு உள்ளே விடவே மாட்டுறாங்க. கல்யாணத்துக்கு எல்லாருக்குமே கிளம்புறாங்க. இவளை வந்து கூப்பிட்டு போக மாட்டுறாங்க. அண்ணா சொல்கிறாரு, நீ எல்லாம் வராத, கூட்டமாக இருக்கிற இடத்துக்குலாம் வந்துச்சுன்னா உனக்கு அதிகமாகிடும் பைத்தியம் அப்படின்றாங்க. இவளுக்கு ரொம்ப கவலையாக எழுதி பேயை பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறான்.